ஹாய். இன்றைக்கி சண்டே ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஏஞ்சிதே ரொம்ப லேட்டு. 8:00 தான் எப்பயுமே ஏஞ்சிப்பேன் சண்டே ஆனாவே. வெளியில் வந்தால் செம்பருத்தி செடியில் 3 பூ பூத்திருந்தது. எவ்வளோ பெரிய பூ பாருங்களேன். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. பயங்கர கலர், நல்ல ரெட்டிஷ், அவ்வளோ அழகாக. இது அடுக்கு செம்பருத்தி மாதிரி. ஒரு சைடு இருக்க பக்கம் அது ஒட்டு செடியாக இருக்குமா என்னான்னு தெரியல. ஒரு பக்கம் நல்ல பெரிய பெரிய பந்து மாதிரி அடுக்கு செடியாக பூக்குது. ஒரு பக்கம் ஒரு ஒத்த அடுக்கு அதில் ஒரு கொத்து வர மாதிரி பூக்குது. நல்லா வளருது. ஆனால் பூச்சி தொல்லை தாங்க தாங்கலை. வெள்ளைப்பூச்சி ரொம்ப அதிகமாக உயிர் எடுக்குது. என்னென்னவோ பண்ணிட்டேன், எதுக்குமே அது தீராமல் போயிருக்கு. பார்ப்போம். எனக்கு இன்றைக்கி காலையில் ஏஞ்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் 2 வெள்ளை மாவு தோசை தான் ஊற்றிக்கிட்டேன். இட்லி மாவு தோசை தான் இது. வீட்டில் அவங்க 2 பேருக்கும் பெசரட்டு மாவு இருந்தது, நைட்டு அரைச்சது. அதனால் பெசரட்டு தோசை போட்டுட்டு ஒயிட் சட்னி இருந்தது, வச்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு என்னமோ காலையில் சாப்பிட்ற மூடு இல்லை. பட் ஏதோ ஒரு மாதிரி நெஞ்சு கடிக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்தது. காலையில் எழுந்ததுலேருந்தே ஒரே டென்ஷனாக இருந்தது. அது எனக்கு அந்த மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தாவே ஒரு மாதிரி இருக்கும். அது எதனால தான் அடிக்கடி வருதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஒரு கடைக்கு போயிட்டு வந்தாங்க. கடைக்கு போயிட்டு முருங்கைக்காய் இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு ரொம்ப நாள் ஆச்சுங்க. முருங்கைக்காவை கண்ணில் பார்த்து. ஒரு முருங்கைக்காய் 45 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, முட்டை, முருங்கைக்காய், மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி சரி என்ன முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். சரி, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு மோர் அடித்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு மோரை அந்த மத்துக்காய் இது வச்சு நல்லா கடைஞ்சிட்டு ஒரு டம்ளர் மோர் குடித்தேன். அப்போயாவது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குதா பார்ப்போம்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் இந்த மாதிரி மோர் குடிப்பீங்க இந்த மாதிரி டைம்லன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோர் குடித்தா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. இந்த மத்து வச்சு தான் நான் கடைவேன். அந்த பீட்டர் மாதிரிலாம் வச்சுருக்கேன். பட் என்னமோ எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வச்சு ஒரு கடைஞ்சி இப்படி பண்ணிவிட்டு குடிச்சிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஜீரா வாட்டர் வச்சு குடிப்பேன். ஜீரா வாட்டர் மார்னிங்கே குடித்தேன். பட் ஆனாலும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் போயிருந்தார் இல்லையா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அரைச்சி நான் கிழங்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், பனங்கிழங்கு வேணும்னு சொல்லிட்டு. நாங்கள் ஊர்லலாம் அவ்வளோ பனங்கிழங்கு சாப்பிடுவோங்க. எங்கள் வீட்டிலலாம் நிறைய பனைமரம் இருக்கும். எங்கள் வீட்டு கழனிலலாம், கழனி தான் சொல்லுவோம் நாங்கள், வயல். அதில் நிறைய பனைமரங்கள் இருக்கும். பனங்கிழங்கு நாங்களே ஓனாக போடுவோம். மரவள்ளிக்கிழங்கும் நாங்கள் போடுவோம். ஊருலலாம் நிறைய மரவள்ளிக்கிழங்கு செடி வச்சுருப்பார் அப்பா. ரொம்ப ஊரில் சாப்பிட்டு அதெல்லாம் பழக்கம். இந்த மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப ரோஸ் கிழங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மரவள்ளிக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டு. 1 கிலோ 50 ரூபான்னு சொல்லிட்டு பனங்கிழங்கு 50 ரூபா, மரவள்ளிக்கிழங்கு 50 ரூபா. கொடுக்கலாமான்னு சொல்லுங்கள். கத்திரி வச்சு கட் பண்ணி பார்த்தேன், கை தான் வலிக்குது. அது அசர்ற மாதிரி தெரியல. எடுத்து வச்சுட்டு நிறைய மண் அதில். அதனால் சரி, அதை முதல்ல க்ளீன் பண்ணிடுவோம். அப்புறம் பாத்திரம் வேறு அப்படியே இருக்குது. பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு தான் மட்டன் கிட்டே போகணுன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் கிடக்குறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஊர்லலாம் நல்லா அப்படியே மேலே தோலோடையே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா போட்டு அலசிட்டு அப்படியே பெரிய குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சு அது மேலே ஒரு குண்டானை கவுத்து வச்சுருவாங்க. அடுப்பு மேலே வச்சுருவாங்க. அதுவே வெந்துடும். அப்படி தான் ஊரில் வைப்பாங்க. இங்கே நான் எங்கே போவேன், இவ்வளோ பெரிய குண்டானுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி சின்னதாக முனையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பேக் சைடெல்லாம் கட் பண்ணி அந்த தோலெல்லாம் பிச்சு எடுத்துட்டு, ரெண்டுத்துக்குமே மரவள்ளிக்கிழங்குக்கும் அதே மாதிரி தான் பண்ணிட்டேன். தோலெல்லாம் பிச்சு எடுத்துட்டு நான் வச்சுருக்க அந்த மீஷோலேருந்து வாங்கின அந்த ஸ்டீமர் ஜெல்லி மாதிரி அதுலேயே வச்சு வேக வச்சேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுலேயே வெந்துருதான்னு சொல்லிட்டு. வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அந்த ஸ்டீமர் அந்த ஜெல்லி வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எனக்கு. இவ்வளோ கிழங்கு வந்தது, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. கிழங்கு பார்க்குறதுக்கு 50 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. இப்போலாம் ரொம்ப காஸ்ட்லி இங்கே சென்னையிலலாம். ஒரு 6 கிழங்கு 5 கிழங்கு வச்சுட்டே 50 ரூபா சொல்லுவாங்க. இவ்வளோ கிழங்கு கொடுத்துருக்காங்களே, பரவாயில்ல. ஒரு 10 கிழங்கு கிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி அது சண்டே, அதை வேக வச்சுருவோன்னு சொல்லிட்டு வேக வைக்கிற வேலையை பார்த்துட்ருக்கேன் உட்காந்துட்டு. நெக்ஸ்ட் இந்த இது மரவள்ளிக்கிழங்கை நல்லா நறுக்கிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. இன்னொரு பெரிய கிழங்கு இருக்குது, அதை வச்சு எதாவது டிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் யாரும் பெருசாலாம் கத்தி அது போகிற அந்த இதுலேயே சொல்லிடலாம் அந்த கிழங்கு எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. கத்தி வச்சோன்னே அப்படியே கரெக்டாக கட் பண்ணது, நல்லா உருளைக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரி கட் ஆகுது. அப்படி இருக்க சொல்லவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிழங்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. மேலே இருக்க தோலெல்லாம் அவிச்சிட்டு மேலே நம்ம அந்த ஜல்லியில் தான் வச்சு ஸ்டீமர் பண்ண போகிறோன்றதுக்காக என்ன பண்ணுறது, உப்பு வேணும் இல்லையா லைட்டாக. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கிழங்கை கொஞ்சம் நேரம் போட்டு அப்படி பரட்டி எடுத்து வச்சேன்.
கொஞ்சம் உப்பு இருந்தது போதும். ரொம்பலாம் உப்பு இருந்தாலும் சாப்பிட முடியாதுங்க. ஒரு மாரி இருக்கும். இந்த ஜெல்லில தாங்க வச்சுட்டேன் எல்லாத்தையும். ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு இந்த ஜெல்லி. வெஜிடபிள்ஸ் கூட அப்படி போட்டு அப்படி ஸ்டீம் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துல ஸ்டீம் ஆயிடுது. நீங்க எல்லாரும் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மி தான். 120, 130 ரூபா குடுத்து வாங்கினேன் மீஷோல தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த மாதிரி வேக வைக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிழங்கு வந்து அவ்வளோ நல்லா இதெல்லாம் கிழங்கு, கொழுக்கட்டை இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு இந்த காய்ங்க நீர் காய்கறியெல்லாம் ஒரு வேக வச்சிடலாம். இதுலேயே அவிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் இவ்வளோ பாத்திரம் இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது, காஃபி போட்டு குடிச்சது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் எப்பயுமே நான்வெஜ் கழுவுவோம் நாங்கள். ஏன்னா அதுலேயே அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டா எல்லா பாத்திரமும் ஸ்மெல் ஆகிடும் ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுக்குன்னு தனி பாத்திரம் தான் எல்லாமே. ஒரே பாத்திரமாக யூஸ் பண்ணோமா எல்லாத்தையும் ஒன்றா புழங்க மாட்டோம். ஏன்னா தனித்தனியாக தான் புழங்குவோம். இவர் மட்டன் பார்த்தா கம்மியாக வாங்கிட்டு வாங்கன்னு நினச்சேன். கம்மி தான் சொல்கிறாரு. அது எவ்வளோன்னு தெரியல இது. சரி நிறைய இருந்த மாதிரி இருந்தது. சரி குழம்பு மட்டும் வைக்கலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம் நம்ம பிரிச்சுருவோம்னு சொல்லிட்டு இதை முதல்ல வாஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஒரு 3 தடவை. மட்டன் தாங்க ரொம்ப ஈஸி கழுவுறதே. ஸ்மெல்லே இருக்காதுங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுதான் நிம்மதியாக கழுவேன். மீனெல்லாம் கழுவுனா ஸ்மெல்லு தாங்காதுங்க எனக்கு வந்து. அது ரொம்ப நீட்டாக அதை ஷிங்கை க்ளீன் பண்ணுற வேலையே பெரிய வேலையாக இருக்கும். இவர் பெரிய பெரிய துண்டாகவே பார்த்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. சரின்னு சொல்லிவிட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு மட்டன் சுக்காவுக்கு கொஞ்சமாக பிரிச்சுட்டேன். எலும்பே இல்லாமல் வெறும் கறி மட்டும் எடுத்து சுக்கா பண்ணிக்கலாம். கொஞ்சம் எலும்போடு இருக்கிற கறியெல்லாம் அப்படி அப்படியே போட்டு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிரிச்சுட்டேன். ஏன்னா சுக்காவாக கொஞ்சம் வச்சா சாப்பிடுவாங்க. பையனுக்கும் பிடிக்கும் ரொம்ப. அதனால சரி சுக்கா கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம், எலும்பு குழம்பு மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தனித்தனியாக பிரிக்கணும். இதை முதல்ல அலசணும். ஏன்னா ஒரு 3-4 தடவை அலசினாவே போதுங்க. மட்டன் நல்லா தான் இருந்தது. ரொம்ப மெனக்கெடல் வேண்டிய வேலைலாம் இல்லை. இந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவுறது தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். நான்வெஜ் வாங்கினா இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். மற்றதெல்லாம் அப்படி அப்படியே பாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்லன்னு கடகடன்னு வேலை பண்ணிடலாம். நான் எப்படி பிரிச்சுட்டேன் பாருங்கள். வெறும் கறி மட்டும் பெரிய பெரிய கறி துண்டாக இருந்தது. அதெல்லாம் குட்டி குட்டியாக சுக்காக்காக வெட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கறியெல்லாம் எலும்போடு இருக்கிற கறியெல்லாம் அதில் போட்டுட்டேன். சரி எலும்பு குழம்பு மாதிரி வைக்கலாம். ஒரு நல்லி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நல்லிலாம் 50 ரூபாங்க தனியாக வாங்கினா சென்னையிலலாம். நம்ம எக்ஸ்ட்ரா நல்லி கேட்டோம்னா ஒரு நல்லி 50 ரூபான்னு வாங்கிக்கணும். அப்படி தான் அங்கே சென்னையில் போடுவாங்க. இந்த மாதிரி வாங்கியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். சுக்காவை டேரெக்டாக கடாயில் போட்டு கறியை வந்து இது பண்ணிக்கலாம். எலும்பு குழம்பு வந்து தனியாக குக்கரில் போட்டு குழம்பா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அது வீடியோ பின்னாடி வரும். சுக்கா, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு எப்படி தண்ணி குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வீடியோ வரும். பாருங்கள். வரப்போகிற நாட்களில் போடுவேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி நறுக்கிட்டேன். ஒரு வெங்காயம் நறுக்கி குழம்புக்கெலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நறுக்கிட்டுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுட்டேன். ஒன்றே போதும்ன்ட்டு. இதுவே 2 முருங்கைக்காய் 30 ரூபாவாம். குட்டி குட்டியாக தான் இருந்தது. ஒரு முழம் சைஸ் தான் முருங்கைக்காவே. அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் முருங்கைக்காய் இப்போ சீசன், இந்த பனி சீசனில் எப்பயுமே கிடைக்காதில்ல. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 10 காய் கூட கொடுப்பாங்க. அவ்வளோ கூட கிடக்கும். அதை வந்து வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் அம்மா வீட்டில் நிறைய மரம் இருக்கா. அதுலேருந்து பயங்கரமாக காய்க்கும். அதுவே கொண்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜு நிறைய முருங்கைக்காய் தான் இருக்கும் பாதி நாள். இப்போ வந்து நம்ம காசு கொடுத்து ஒரு முருங்கைக்காவே 45 ரூபா 50 ரூபாலாம் சொன்னாங்க. ரொம்ப மாதமாயிடுச்சு வாங்குறதே இல்லை. சரி அதனால் இப்போ வாங்கிட்டு வாங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது, முருங்கைக்காய் சாப்பிடணும் போல இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். மட்டன் குழம்புல போட்டால் அவ்வளோ நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க முருங்கைக்காய். நிறைய பேருக்கு வைப்பீங்களான்னு தெரியல. இந்த பக்கம் சென்னை சைட்லலாம் வைப்பாங்க. நான் வைக்கிறேன் பாருங்கள். நீங்களே பார்ப்பீங்க. ஒரு ஆனியன் தான் கட் பண்ணேன். ஒரு ஆனியன் கட் பண்ணால் இப்போ வர ஆனியன்லாம் ரொம்ப வந்து அழுகி போயிருக்கு. தோலெல்லாம் மேலே அப்படியே பார்த்தா அப்படியே மேலே மட்டும் அப்படியே அழுகு. நம்ம ஈரமாக என்னான்னு தெரியல. ஒரு மாதிரி அழுகி இருக்குது. சரின்ட்டு அதெல்லாம் நறுக்கி முதல்ல குழம்புக்கு, நெக்ஸ்ட்டு சுக்காக்கு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு இந்த பக்கத்தில் இந்த ஸ்டீம் பண்ண கிழங்கெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்து அதை ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான். இன்றைக்கி கிழங்கும் வெந்துருச்சு. இன்றைக்கி சண்டே மார்னிங்லேருந்து கொஞ்சம் எடுத்த விலாக் தான். ரொம்பலாம் எடுக்கல, டீப்பாக ஏதோ எடுத்தேன். இந்த விலாக் தான். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா துடைக்கிறது, பெருக்கிறது, கழுவுறது இதான் பண்ணுவேன். சண்டே அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் லேட்டாக எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். அது கூட முடிஞ்சால் பண்ணுவேன், முடியலன்னா யோசித்து என்ன மேலோட்டம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிப்பேன். ஏன்னா எல்லா நாளுமே என்னால் அதை பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. அதனால் இப்போ எப்படியும் நாளைக்கு வந்து மண்டே காலையிலேயே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுகி ஏன்னா மறுநாள் டியூஸ்டே அன்றைக்கி நாங்கள்
துடைக்கலாம் மாட்டோம். மண்டேவே துடைச்சிருவோம், தேர்ஸ்டேவே துடைச்சிருவோம் வீட்டை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேசியாக அந்த துடைக்கிற வேலைக்கெல்லாம் லீவ் விட்டுருவேன். மோஸ்ட்லி சண்டேனா சமையலுக்கு தான் கான்சன்ட்ரேஷன் கொடுப்பேன். ஏன்னா வீட்டில் எல்லோரும் அதில் தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க, அதை சமைக்கணும் இல்லையா? நம்ம எழுந்துக்கிறதே ரொம்ப லேட்டு. 8 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா அப்படி தான். நம்ம ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் 8 மணியை தாண்டிடும். சம்டைம்ஸ் எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ டெய்லியுமே நம்ம எழுந்து சாப்பாடு கட்டுற வேலை இருக்கிறதுனால சண்டே அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட்டு ஆம்லெட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் அந்த தோசை கிசலாம். மோஸ்ட்லி ப்ரெட் ஆம்லெட் தான் இருக்கும் சண்டே அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில். எல்லார் வீட்லேயும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அப்படி தான். என்ன பண்ணுறது, ஒரு ஆளாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்படி தான். 2 3 பேர் இருந்தால் ஏதாவது உட்காந்து காலையில் கறி குழம்பு, மட்டன் குழம்பு அது இதுன்னு வைக்கலாம். ரொம்ப செய்யறது ஒரு மேட்ரு தாங்க. காலைல எழுந்துக்கணுன்றது தான் பெரிய மேட்ராக. டெய்லியுமே எழுந்துக்கணுமா அப்படின்னு தோணுது இல்லையா? ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடும். ஒரு நாளாவது நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு வேணும் இல்லையா? அதனால் நல்லா கருவேப்பிலலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. என்னோட சண்டே விலாகு ரொட்டீன் பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிழங்கு எப்படி வெடித்து வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணுங்கள்.